எதிர் வீட்டு ஹீரோயினி லெமன் மின்ட் கூலர் மானி ஏதோ கொஞ்சம் கிளாமர் தானி அதுக்கு இன்னம்மா டபுள் எக்ஸல் டார்ச்சர் மானி படம் ஓட்டும் தியேட்டர் மானி வீட்டருக்கு டாக்டர் தானி சலப்பாதம்மா பக்கத்துல வந்த மொழிக்கும் மெலடி மச்சம் மட்டும் இல்ல அகுமா ரவுடி நம்மளுக்கு கப்பு கொடுக்கும் திருடி அதப்பு அம்மாடி ஜில்லு முட்டும் ஜிகிடி கில்லாடி ஜின்னு கண்ணு ஜிகிடி கில்லாடி உள்ள வர ஜிகிடி கில்லாடி என்ன பண்ண ஜிகிடி கில்லாடி. காலை 11 மணி. இங்க தூக்கி வைக்கிறே என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? அங்கே தூக்கி இங்க வைக்கிற மேல இல்ல இல்ல அந்த பையன் எடுடானா அங்கே தூக்கி இங்க வச்சிடறான். இல்ல நான் பாக்குறேன். என்கிட்ட டோனு கரெக்டா சொல்லுங்க. நீங்க சொன்னதே திருப்பி சும்மா அதை ஆர்டர் பண்றதெல்லாம் தயவு செஞ்சு என்ன பண்ணாங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் என்னால பார்க்க முடியும். சரி நான் ஒன்று சொல்லட்டுமா? அது அங்கேருந்து இங்கே எடுத்து வச்சாங்க. கொஞ்சம் கிளீனாக இருக்கணும் தான் ட்ரைனிங் தான் அது. நீங்க பண்ணிருப்பீங்க. அவன் குட்டி பையன், அவன் இப்பதான் 2 நாளா கிச்சன்லயே. சரி ஓகே சரி நான் சொல்லட்டுமா? அவன்கிட்ட வந்து நீங்க அன்பா சொல்லுங்க. அது அப்புறம் அவன் கூல் ஆஃப்டர் நான் சொல்றேன். அது குறையா சொல்றபோது அவனுக்கு ஹர்ட் ஆகுது. அது உண்மைதான். எனக்கே ஃபீல் ஆச்சு. பட் நான் சொல்லல. ஓகே டன். அப்ப நான் அவன் சொல்றேன் கேளுங்க. காலையில கலாட்டா வேணாம். நான் அந்த கூல் ஆனவன அந்த பையன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். இல்லையே நாங்க இவங்க எல்லாம் வெளியில கிடந்தாங்க. நேத்தா முதல்ல வீடு பால் காய்ச்சி கூக்குள்ள போனாங்க. ஒட்டப்படி எல்லாரும் வெளில இருக்காரு. சகோதரி மைண்ட்ல ஏத்திட்டேன். சரி ஓகே லெட் மீ டெல் யூ ஒன் திங். இல்ல சின்ன விஷயம் நடக்கும். ஐயே நடக்கும்யா. இப்ப நடந்தது சின்ன விஷயம் தான். நான் வேணும்ட்டா சொன்னேன். அவன் அலைஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி இங்க 4 பேர்ல அதிகமா வேலை செய்யறதா அவன் தான். ஆமாப்பா அவனை வேலை செய்யல நான் சொல்லலப்பா. அது அவனுக்கு பிரஷர் ஆகி ஹர்ட் ஆகுது. ஓகே அதை நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் மை பேட். நான் நேத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்கு தெரியாது இந்த வேலை எல்லாம். கொஞ்சமா நானே ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இது அங்க வச்சேன்? எது சொல்றதுக்கு ஒரு டோன் இருக்கு. ஆர்டர் பண்ற மாதிரி எனக்கு எதுவும் கை தூக்குனியா? அவர் கேப்டன் நீ கை தூக்குனியா? நீ தூக்கலையா? என் கோவமே வராது எனக்கு. தெரியும்டா எனக்கு. நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நான் ஒரு நாள் பாக்குறேன்ல ஒன்னு. நானே ரொம்ப சாரி. நீ பேசக்கூடாதுன்னு சொல்லாது. அந்த அம்மாவும் ஃபீல் பண்ணுச்சு. சோ நீ மட்டும் ஃபீல் பண்ணல. சரியா? இல்ல கோவமே வராது. அப்பா டேய் குடுறா கைய குடுறா. எனக்கு வந்து எப்படா எடுத்து கொளுத்துன்னு பாத்துட்டேன். மதியம் 12:40. முதல் முறையா இந்த பிக் பாஸ் சீசன் 4-இல் மக்களின் வாக்கை மாற்றி அமைக்கிற சக்தி ஒரு ஹவுஸ்மேட்டுக்கு கொடுக்கப்படும். அதுதான் எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ். பிக் பாஸ் சீசன் வரலாற்றிலேயே இதுவரை யாரும் பெற்றிடாத ஒரு மிகப்பெரிய வரம்தான் இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ். இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லாதவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும் இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை பெற்றுக்கொள்ள போகும் டாஸ்கில் பங்கு கொள்ள போகிறீர்கள். ஒவ்வொரு முறை எமர்ஜென்சி அலாம் அடிக்கும் பொழுதும் உங்களில் இருந்து ஒருவர் கட்டாயமாக வெளியேற்றப்பட வேண்டும். யார் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கலந்துரையாடி முடிவு செய்ய வேண்டும். எமர்ஜென்சி அலாம் அடித்த அடுத்த 60 வினாடிக்குள் ஒருவர் கட்டாயமாக வெளியேற்றப்பட வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி வரை இந்த போட்டியில் உறுதியாகவும் தன்னம்பிக்கையுடன் மற்றவர்களை எதிர்கொள்பவருக்கே இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வந்து சேரும். அதாவது இப்போ நாமினேட் ஆகி 8 பேர் எலிமினேஷனுக்காக இருக்காங்களா, அவங்க மட்டும் தான் இந்த டாஸ்க்ல கலந்து கொள்ள முடியும். இல்ல நான் கேட்டேன் அந்த டவுட்டை. அவரும் இதுல கலந்துக்கணும். ஓகேவா? மதியம் 2:20.
நம்ம மட்டும் இல்ல, இங்க இருக்கிற 8 தவிர அங்க இருக்கிற 8 சேர்ந்து தான் நம்ம எல்லாரையுமே சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்த மிச்சவங்களுக்கும் அதே 15 பேரோ என்னோ சேர்ந்து தான் ஆர்டர் கொடுத்தாங்க. இவங்க இவ்வளோ ஓட்டு, இவங்க இவ்வளோ ஓட்டு, இவங்க ஓட்டு. ஸோ அந்த வகையில் நான் முதல்ல மொழிமுடையிறது அவங்க, ஏன்னா அவங்க தான் ஹையஸ்ட் வந்தது. அந்த பேசிஸில் இப்போ சனம் பற்றி பேசுகிறோமா, 15 பேரும் சேர்ந்து திருப்பியும் நாமினேஷனில் அதிக வாக்குகள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கார்டு அவங்களுக்கு கொடுத்தா இதுலேருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஓட்டு மரியாதையை வைத்து மக்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க டிசைட் பண்ணட்டும் அவங்க போனோமா இருக்கணுமான்ட்டு, அப்படின்றது என்னோட உத்தேசம். எங்கேயாவது ஒன்று ஆரம்பிச்சு நானும் அது அக்ரி பண்றேன். ஓகே, 3 ஓட்டு, 4, 5, 6. சரி, பிக் பாஸ் எவிக்ஷன் ப்ராசஸ் எல்லாரும் முடிவு பண்ண மாதிரி எனக்கு இங்கே இருக்கிற தகுதி இல்லைன்னு இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து நான் வெளியில் போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதே வரைக்கும் 10 வருஷமாக நான் ஒரு 22 படங்கள் பண்ணியிருக்கேன் எல்லா லாங்குவேஜ்லேயும். ஆனால் இப்போவும் நான் இங்கே பிக் பாஸ் வர வரைக்கும் சனம் யாருன்னா யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு படத்துலேயும் எங்கே ஒரு வெற்றியே பார்க்கலன்றதான் தெரியல, புரியல எனக்கு. ஸோ அது ராசி இல்லாத ஒரு அயன் லெக்னு சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி. சரி, பர்சனலி நான் தனியாக வந்துட்டேன், சென்னையில் தனியாக இருக்கேன். வீட்டிலேருந்து எந்த சப்போர்ட்டும் நான் வாங்கலை. நம்ம நினச்சது எங்கேயோ சின்ன விதத்துலேயோ எங்கேயோ நடக்கலைன்னு சொல்லி பர்சனலி ஒருத்தர் வந்தாங்க வாழ்க்கையில், ஒரு ஹோப் கொடுத்தாங்க. பட் அதுவும் நிறைய சண்டைகள், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது போச்சு. பிக் பாஸ்ல எனக்கு கூடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு நான் எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் பத்தாது. இங்கே நான் உங்களுக்கு எதிர்த்து நின்று போராடி இது பண்ணணும்னு இல்லை. போராட்டம் கண்டிப்பாக, போராட்டத்தில் இறங்கிட்டே போராடுவேன், நான் எனக்காக போராடுவேன். இது ஒரு கேம், எண்ட் ஆஃப் த டே. அந்த தகுதி எனக்கு இருக்கு அப்படின்றது நான் எனக்காக ப்ரூவ் பண்ணணும். நான் இந்த வீட்டில் இருக்கணும், எனக்கு தகுதி இருக்குன்னு மக்கள் நினைச்சாங்கன்னா அவங்க என்னை ஓட் பண்ணுவாங்க. அப்படி நினைக்கலனாலும் வெளியில் போய் நான் பண்ணுற வேலை நான் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவேன். அது நிறைய பேருக்கு ரீச் பண்ண நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். திஸ் இஸ் மை ஸ்டோரி. யாரெல்லாம் அவங்க போட நினைக்கிறீங்களோ கைத்து. எனக்கு அவங்க இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அப்போ போட்டோம், இருப்பாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இல்லையா? இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை நான் ரொம்ப, அவங்களே சொல்லிட்டாங்க மக்களை நம்புறேன்ட்டு. ஸோ அதனால அவங்களுக்கு இது தேவையில்லை. நாங்கள் 7 பேருமே அவங்க போகணுன்ட்டு சொல்லியிருக்கோம் பிக் பாஸ். இதுதான் உங்க இறுதி முடிவா? அப்படிதான் நினைக்கிறேன் பிக் பாஸ். இறுதி முடிவாமா? ஆமா பிக் பாஸ். Bye. Don't cry. See you. No, don't. We are going to win. Don't worry. You are already a winner. மதியம் 2:40. It's okay. I'll just stay. Okay. நீ உள்ள போய் இங்க இருக்க ஒரு 2 minutes தான். You can stay. Okay, sit. Nice dress. Okay, sit. Come. Sit, come. இல்ல, they chose me first. எல்லாரும் choose பண்ணாங்க. ஓகே, நீ டிஃபெண்ட் பண்ணி பேசலையா? பேசினேன். நான் அப்போ விட்டது நான் பேசினேன். ஐ மீன் என்னோட கருத்து சொன்னேன். இருந்தாலும் ஓகே, நீங்க நாமினேஷன் ஆனாலும் உங்களுக்கு ஓட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான், பார்க்கலாம். வெற்றி தோல்வி எல்லாருக்கும் வந்துகிட்டே தான் இருக்கணும். சரியா விளையாடுறோமா, அவ்வளவுதான். இதுல எப்படி ஒரு ஆள் தான் ஜெயிக்க போறோம்? அதுல நானா இவங்கள யாருக்குமே தெரியாது இல்லையா? 15 பேர் வெளியே தான் போறோம். cheer up. Okay, don't lose your heart. Thank you. மதியம் 2:50. நெக்ஸ்ட் நம்பர் 2 வந்தது யாரு? இதுல நாமினேஷன் சிவன். ஐ திங்க் ஷி டிசர்வ்ஸ் த இம்யூனிட்டி. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக கொடுக்கணும், அந்த பிளாட்ஃபார்ம் டெஃபினட்டாக கொடுக்கணும். ஷீ டிசர்வ்ஸ் டு பி இன்சைட் த ஹவுஸ். பட் இந்த கார்டு
தேவை இல்லாத பட்சமா அப்படின்னு எனக்கு தோன்றதுனால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வீக் வந்து நிறைய ஓட்ஸ் வந்தது, அவங்களுக்கு நிறைய நாமினேஷன். செகண்ட் வீக் வந்து அது கம்மியாச்சு. இப்போ அவங்க நிறைய பேரோட பேசுறதுனால அவங்க நாமினேட் ஆவாங்கன்னு எனக்கு தோணல. ஸோ அவங்களுக்கு இந்த கார்டு won't be necessary. ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட்ல வெளியே போகலாம். ஓகே, அவளுக்கு இந்த கார்டு இருந்து தான் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால யூ கேன் கோ மா ப்ளீஸ் மா. அப்படி ஆரம்பிச்சு எப்படி சொல்றாங்க? இருக்கத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் அவங்க தான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. இது தேவைப்படுற ஆளுக்கு போகட்டும்ன்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். நானும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. இப்போ கூட நீங்கள் எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் இதை வேணாம் நான் அப்படின்ட்டு வேணான்றதை விட ஓகே நீங்கள் யாராவது இதை எடுத்துக்கோங்க அப்படின்றத நான் எதுக்கு டிசைட் பண்ணுறேன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு எல்லாமே வந்துட்டு கடவுள் அமைச்சு கொடுத்துருக்கலாம், அமைச்சு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராக்ரஸ் எல்லாமே என்னோட ஸ்ட்ரகிளில் தான் இருந்திருக்கு. ஸோ நான் வந்துட்டு பிக் பாஸையே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். பிகாஸ் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி இது ஒரு அடுத்த கட்டம். ஸோ ஃபைனல் டிசிஷன் உங்களுக்கு எல்லாமே யுனானிமஸாக என்ன இருக்கோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. எனக்கு 100 நாள் இருக்கணுன்றது ஆசை. அது சப்போஸ் மக்களோட ஆசையாகவும் இருந்துச்சுன்னா என்னை காப்பாற்றட்டும். ஓகே, இதுதான் உங்க இறுதி முடிவா? எஸ் பிக் பாஸ். போயிட்டு அலாம் சீக்கிரமா கட் ஆயிடும். அவ்வளவுதான். சிவானிக்கு 2 மில்லியன் இருக்கு, கவலை. ஐயோ அதை சொல்லாதீங்க. அவ்வளவுதான். எவ்வளவு கூலா இருக்கு அப்புறம். அவ்வளவுதான். இதனால் அறிவிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வந்து அடுத்து 3ஆம் நம்பர் யார் வரப்போறான்னு தெரியல. ஸோ அடுத்தது லிஸ்ட்ல யார் வராங்க? தேர்ட் நீங்க. ஓகே, சண்டைக்கு போறப்போ இல்லை அந்த போரில் வந்து ஆசா பாசம் நேசம் எதுவும் இல்லாமல் விளையாடுறது தான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இந்த கேமில் பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் அவங்க போனோன்ட்டு நாங்கள் எல்லாரும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஆரம்பிக்க? நான் நினைக்கிறேன். நீங்கள் நானும் நினைக்கிறேன். நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்க. நான் ஒரு அம்மா, நிறைய மதர்ஸ் இருப்பாங்க. நான் எனக்கு இது பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது, இது பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக நான் இங்கே இருக்கணும்னு விரும்புகிறேன். வி ஆர் மதர்ஸ். அந்த மதர்ஸ் லிஸ்ட்லேருந்து வந்திருக்கோம். எனக்கு அந்த ஃபீலிங் நல்லா புரியுது. பட் இது இருந்தால் நான் வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே வர முடியும். பட் இதை ஏன் நான் பிடிச்சிட்டு அவங்கள வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறதுக்கு தட் இஸ் ஒன் ரீசன் இஸ் தேர். ஸோ ஐ வாண்ட் டு சிட் ஹியர். நான் வந்து மாறலம்மா. பிக் பாஸே வந்து அவங்க உட்காந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீமா தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ். ஆல் தி பெஸ்ட். பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ரேகா மேம், எனக்கு தெரிஞ்ச அவங்க லைஃப்பில் நிறைய பார்த்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த பிக் பாஸ் வந்து வளர்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை வந்து ஐ திங்க் அவங்க வெளியே போகணும் அப்படிங்கிறது. மேம் வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பக்கா ஜேர்னி நடந்திருக்கு வாழ்க்கையில். அதனால ஐ ஃபீல் லைக் அவங்களுக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரேகா மேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபியூ டேஸ்லேயே வந்து நான் போயிடுவேன், இந்த வீக்கை அனுப்பிச்சிடுவீங்க, இந்த வீக் நான் போயிடுவேன் அப்படி தான் அதிகம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் 100 நாள் இங்கே இருக்கணும்னு அவங்க வந்து மனசில் ஆசைப்பட்டாலும் வெளியார இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஒருவேளை ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 100 நாள் போராடி ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு வார்த்தை இத்தனை தடவை வந்திருக்காது இந்த வீட்டில். ஸோ அதனாலேயே அவங்க போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் தெரியும். அவங்க வெளியில் சொல்கிறது வந்து நான் போனங்கன்னாலும் அந்த அம்மா 200 நாளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்குது, 1 வருஷத்துக்கு செருப்பு எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. என் பயமே அதுதான். என்னன்னா இவங்க வந்து மனசார சில விஷயங்கள் செய்து வருது, மக்களுக்கு பார்க்குறாங்க. வந்து ஒரு தவறுதல்னு ஒருத்தர் சொன்னதை உடனே மாற்றிக்கிட்டு மனசார மாற்றிக்கிட்டு செய்யக்கூடியவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. அந்த மாதிரி ஒரு போட்டி வரைச்ச மக்கள் ஓட்டி இவங்களுக்கு தான் விழும். அதனால எனக்கு இது வேணும், நீங்க போங்க. காமெடி என்னன்னா எடுத்த உடனே சுரேஷ் அண்ணா பிக் பாஸ் மாதிரி உட்காந்து பேசிட்டாரு. அது அந்த நம்மளும் எடுத்து நீங்க வெளியில போங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் நம்ம எதுவுமே சொல்லல அந்த மாதிரி.
இல்லையா சொல்லிருக்கலாம். அதுதான் அவரே தான் அப்படிதான் இந்த கேமே சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான். புரியுது. சரி, 2 விஷயம் தான். உங்களையும் யாரும் சொல்ல வேணாம்னு சொல்ல, அவரையும் இதை சொல்லுங்கன்னு சொல்ல. சுரேஷ் சாருக்காக இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா சுரேஷ் சார் வந்து ரொம்ப டஃப். அவர் எனக்கு காம்படிஷன்னா இருக்கிறதுலையே குக்கிங்லேயும் பெஸ்ட்டாக இருக்கார், காமெடிலையும் பெஸ்ட்டாக இருக்கார், ஹியூமர்லேயும் பெஸ்ட்டாக இருக்கார். மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு. நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அவருக்கு தான் இது வேணும்னு சொன்னால் நான் அப்படி விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். அவருக்கு கொடுக்காம வேற யாருக்காச்சும் கொடுங்கன்னு சொன்னா நான் வெளியே போயிடுவேன். பட் அதுக்காக ஐ வாண்ட் டு பீ ஹியர். அவருக்காக இருக்க கூடாதுங்கிறதுக்காக இது உங்களுக்கு வேணும், நீங்க இருக்கணும்ங்கிறதுக்காக வேண்டாம். இல்ல, நோ நான் இருக்கிறதுக்காக இல்ல. அப்ப கண்டிப்பா போணும். பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், இவங்க எப்பவுமே வந்து இப்படிதான் பண்றாங்க. முகமுடியை கிழிக்க மாட்டாங்க. நீங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணுங்க. வாங்க சொல்லுங்க. இறுதி முடிவை எடுத்தாச்சா? எடுத்தாச்சுங்க. அவங்க போனுங்க. வெளியே போயிட்டு பிக் பாஸ் சொல்றேன். முடிஞ்சு போச்சு கதை. வாதாட சொன்னா எனக்கு கொடுக்க கூடாதா? நீங்க செஞ்ச கொலைக்கு பிக் பாஸ் என்னோட கருத்து சொல்லிட்டேன். என் கருத்தை சொல்லிட்டு தான் போறேன். பிக் பாஸ் நாள் மதியம் 3:45. ஐ ஃபீல் நம்பர் வைஸ் அவங்க சொல்லாததுனால நீங்க பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல நம்பர் வைஸ் சொல்லாதனால இல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்படிதான் பண்ணிருக்கோம் மத்தவங்களுக்கு. அதே பண்றது அக்ரி பண்ணாங்க. எனக்கு இல்லம்மா, என்னோட சொல்லிடுறேன். நம்ம முதல்ல பேசின போது அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணது அந்த ஆர்டர். நீங்க ஒத்துக்கலாம் முதலே சொல்லியிருக்கணும். அவங்க அப்ப அவங்களுக்கு வந்து அது தப்பது நீங்க சேர்ந்து. அதனால நான் என்ன சொல்றேன், அது நீங்க அந்த டைம்ல சொல்லியிருக்கணும். அதை ஒத்துக்கல. ஏன்னா அவங்க தான் மெயின். ஓகே, இங்க இருக்கிறவங்களோட போனவங்க தான் மெயின். அதனால நான் ஃபர்ஸ்ட் இவங்களை சொல்லிடுறேன். அது ஓகே, இவங்கள வந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். ஒரே செகண்ட், நீங்க சொல்றது நான் பதில் இன்னும் சொல்லல. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் சொல்லணுமே. இப்போ அவங்களுக்கு வந்து சார் லெட் மீ டாக் சார். சரி ராஜாத்தி பேசுமா. அவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா அவங்க கேட்டிருக்கலாம். அவங்க அதை பத்தி கேட்கவே இல்லைன்னா அது அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். வெரி குட். இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, இது மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு மைண்ட்ல இருந்துதான் வரும். அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல எல்லாரும் சொல்லியிருக்கணும். சோ ஓகே, சோ உங்களுக்கு ஓகே ஆர்டர்ல போறது? உங்களுக்கு ஓகே ஓகே, உங்களுக்கு ஓகேயா? இப்போ அடுத்தது ஆர்டர் சொல்லுங்க. இதான் வந்தோம். சோ அன்ஃபார்ச்சுனேட்லி சரி ஓகே. இப்போ அடுத்தது யாருமா ஆர்டர்? ஓகே, இப்போ அவங்க நான் சொல்றேன். எனக்கு அவங்க போகணும். உங்களுக்கு போகணும். ஓகே, நீங்க எப்போ ஆர்கியூ பண்ணுங்க. இது வரைக்கும் கேபினா வந்து யாருக்கும் தெரியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து 15 இயர்ஸாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நான் எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரலை. அது என்ன பிரச்சனை தெரியல. எனக்கு ரொம்ப வருஷமாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல. ஒரு பாயிண்ட் என் லைஃப்பில் வந்து ஓகே நமக்கு வந்து டேலண்ட்டே இல்லை, நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸே வராது இருக்கிற அந்த பாயிண்ட் நான் ரீச் பண்ணிட்டேன். நான் என் மேலே 0 கான்ஃபிடென்ஸ் இந்த டைமில் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. ஃபேமிலியில் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து யாருமே இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு கூட யாருமே. ஏன்னா மை மாம் டசன்ட் ஒர்க், மை மாம் ரிசைன் ஃபார் மீ. ஸோ ஃபைனான்ஷியலாகவும் எனக்கு வந்து யாராவது என்னை பார்த்துப்பாங்க. பிகாஸ் ஐ எம் ஒன்லி 20. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திஸ் டைட்டில் இஸ் நாட் ஓன்லி உங்களுக்கு வந்து இது வரையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும்னு கூட இல்லை. அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் கோனா கெட் மணி அவுட் ஆஃப் திஸ். எனக்கு அது மணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் பை ஐ நீட் தட். அவங்க லெவல் கமிட்மெண்ட் அவங்க இருக்குன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க லெவல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா நான் என் ஃபேமிலியவே பார்த்துக்கிறதுக்கு நான் பேசுவேன். ஸோ அதனால் நான் இன்னும் என்னோட மனசு மாறல. உங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கூட இருக்குது எனக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹேவ் தட் ஈவன். உங்களுக்குன்னு சொல்லிட்டு இங்கே குடும்பம் பார்த்துக்கணும், உங்களுக்கு குடும்பம்னு எப்படி சொல்கிறது மாதிரி இருக்குது. எனக்கும் இருக்குதான், பட் இட்ஸ் வெரி இன்கம்ப்ளீட். ஐ ஃபீல் லைக் ஐம் ஆன் மை ஓன். எனக்கு இந்த டைமில் எதுவுமே இல்லை என் கையில். எனக்கு கிடைச்ச ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். அதனால நான் சொன்னேன். டைம் ஸ்டார்ட்ஸ். போய் தான் ஆகணுமா? ஆமாம்மா. இந்த 1 மினிட்குள்ள என்ன நடக்க சொன்னாங்க? 1 மினிட்குள்ளே போகணும். சரி, தேங்க்யூ.
See, no, listen. No. It is very pointless. It is very, very pointless, I feel, because everybody is sending everybody out. yes, okay, everybody is sending everybody out. உங்க ரெண்டுல யார் கம்மி வந்தது? நீங்க தான் லாஸ்டா? சோ அது ரீசன் வந்து இவங்களுக்கு சொன்ன மாதிரி தான். சிவானி, எனக்கு ஒரு டவுட், அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருந்ததா? அதுதான் சொன்னேன். அப்ப இந்த ஆர்டர்ல நீங்க எப்போ வருவீங்க? ஆர்டர்ல வந்து கடைசியா நிக்கிற நானும் நீங்களும் சண்டை போட போறோம். அதான் இஸ் கோயிங் டு பி தி வர்ஸ்ட் ஃபைட். அப்படி இவரை கன்வின்ஸ் பண்ணி அமிச்சோம்னா, இல்ல அவர் கன்வின்ஸ் பண்ணி இருந்துட்டாருன்னா, அப்போ எனக்கும் அவருக்கும் இருக்கும். டிபெண்ட்ஸ். இல்ல இப்போ நான் கன்வின்ஸ் பண்ண. ஆமா, இப்போ நீ கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்க. இல்ல, நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல. ஆர்டர் வைஸ் நான் அக்ரி பண்றேன். பட் லிஸ்ட்ல பேர் இல்லாத போது நானும் இவனும் சேர்ந்து இப்போ உங்களை நாமினேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்க சைடு நீங்க உங்க ஆர்குமெண்ட்டை கொடுக்கலாம். இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பிச்சது பிரகாரம் போயிருக்கோம். அந்த பொண்ணு அது கேட்டும் நம்ம மாத்தல. உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அப்ப மாத்தாம நீங்க மாத்துறது நான் ஒத்துக்க முடியாது. நான் இப்ப மாத்துறேன். இது மாத்துறது உனக்கு ஓகேனா நீ மாத்திக்கோ. நான் ஒத்துக்க முடியாது. இப்போ என்ன நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுது. எனக்கு இது ஆக்சுவலி இது இல்ல தம்பி, இது ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்கு. இல்ல ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பச்சை தெரியுது. பச்சை ஸ்ட்ராட்டஜி தான். பட் அங்க வந்து அவங்க ஆர்கியூ பண்ற போது நீங்க ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க சொல்லி இருக்கணும். இப்ப சொல்லணும்ன்றது அவங்களோட பர்சனல் ஒபினியன். அவங்க சைடு ஃபைட் பண்ணாங்க. That is not fair for the others. ஃபைட் ஃபேரா பண்ணணும். ஓகே, ஸ்ட்ராட்டஜி முதல்லயே தெரியும் இல்ல. சரி, ஓகே, நான் உங்களை நாமினேட் பண்றேன். இல்ல, நான் வந்து ஒன்ன நாமினேட் பண்றேன். ஓகே, because that is how இப்போ மெஜாரிட்டி தான். I am not going to change. இப்போ ஓன் டெசிஷன். அவர் ஒன்ன நாமினேட் பண்றாரு, நான் அவரை நாமினேட் பண்றேன். இப்போ நீ அவரை நாமினேட் பண்ண அப்படி செல்ஃபிஷா பண்ணிதான். அப்ப நீங்க தான் எங்களை கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்றதே இல்லம்மா. டெஃபினட்டா வந்து I am telling you, அவன் தான் நான் நாமினேட் பண்றேன். இப்போ 3 பேர் இருக்கிறதுனால இதை வரை எந்த வகையில போனோமோ அந்த வகையில அவரது தான் நெக்ஸ்ட். கடைசி லாஸ்ட் 2 பேர் வந்து ஆக்சுவலா பார்த்தா என்னை அவரே ஆர்கியூ பண்ண விட்டான்னா அவர் வீக். இங்க ஆர்குமெண்ட் வந்து நீயும் நானும் பண்றதா நல்லா இருக்கும். அதுக்காக அந்த பட்சத்துக்காக நான் அவரை நாமினேட் பண்றேன். டிசர்விங் ஆன ஒரு பர்சனுக்கு போகணும் அப்படிங்கறதுதான் நான். அது வந்து டிசர்விங்ன்றது நம்ம பேசுற விதத்துல டிசர்விங்க தவிர நீ உங்களோட குணாதிசயங்கள் கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க, சரியா? சோ ஐ நாமினேட் ஹிம். இது ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. நான் ஆர்டர் பத்தி பேசும்போது நான் என் ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல அந்த ஆர்டர் இல்ல, அதுதான் உண்மை. பட் இப்ப கடைசி 3 ஆகும்போது நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு அதை ஒத்துக்கிட்டீங்க. சோ அதை மீறி நான் ஒரு விஷயம் பண்ணுனேன்னா அது வந்து எனக்கு நான் என்ன ஏமாத்துற மாதிரி இருங்க, நான் முடிக்கல. அது வந்து எனக்கு அதை நான் அக்ரி பண்ணிக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஃபூலிஷா எனக்கு தோணுது. சோ நான் அதை ஒத்துக்கல. நான் வந்து உங்களை நாமினேட் பண்றேன். இப்ப நீ அவரை நாமினேட் பண்ணனா அவர் நம்மள கண்டிப்பா இல்ல அவரை நாமினேட் பண்ணதுனால இப்ப நான் ஆர்கியூ பண்ண அவர் இருக்கணுமா நான் இருக்கணுமா ஆர்கியூ பண்ணேன். நீங்க பண்ணது இப்போ கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் அமிச்சிட்டு வீக்கஸ்ட் வச்சுட்டு பண்ணலாது தப்பே இல்லை. அதுதான் கேம். நான் ஸ்ட்ராங்கஸ்ட் வீக்கஸ்ட் இல்ல, என் டர்ன் என்ன நாமினேட் பண்ணும்போது எனக்காக நான் பேசுறது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்த ஒரே விஷயம். ஆமா, அதே ஸ்ட்ராங்கஸ்ட் வெளிய அனுப்பணும், வீக்கஸ்ட் யாருமே வீக்கஸ்ட் கிடையாது. இப்போ கம்பேர் டு மீ him and me now, so you're going to be the judge. நீங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்க போங்க அப்படின்ட்டு அப்ப அவர் சொல்லிட்டாரு. நீங்க அப்படி சொல்லிருக்க கூடாது மேம். அதான் எப்பவுமே ஷோக்குள்ள வந்தா நான் வெளியே போகணும், அம்மா வீடு ஞாபகம் வந்துருச்சு சொல்லக்கூடாது. ஒன்னு பீப்புளாவே இமேஜின் பண்ணிக்கிறாங்க நான் ஸ்ட்ராங்னு. நான் இருக்கிறதுலே ரொம்ப வீக் ஃபிசிக்கலி, மென்டலி கூட. ஐம் கெட்டிங் என்னை வந்து ஒரு கார்னரில் தள்ளி தான் என்னை பண்ணுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே சொல்லலை ரியோ சாரை பற்றி. நான் என்ன சொன்னேன், இங்கே எல்லாருக்கும் முகம் இருக்காதான் கொஸ்டின், முகமுடி இருக்கா. நான் சொன்னேன் எல்லாரும் சுற்றி பார்த்தேன், என்னை உட்பட எல்லாருக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேசுகிறப்போ ரியோ சார் கூட தான் சொன்னார் முகமுடி இருக்குன்னு. அவருக்கு இருக்குன்னு சொல்கிறத இல்லை, முகமுடி இருக்குன்னு அவர் சொன்னார் இல்லையா. அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள என் தம்பி கோச்சிக்கிச்சு. ஆனால் வெளியில் வந்து அவருக்கு தெரியுது, பப்ளிக்காக ஒத்துக்கிட்டார். நான் சொல்லலை அவருக்கு கோவ முகம் இருக்குன்னு. அவர் அதை வெளிப்படுத்தி அவர் வாயால் அவர் சொன்னார், நான் சொல்லலை. இந்த டாஸ்க் போது நான் இங்கே குரூப்பிசம் இருக்குது. என்னை வந்து எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்க. ஒருத்தரும் நாங்கள் பண்ணுறது தான் ரைட்டுன்னு நினைக்கிறாங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த அம்மா வந்து அன்னைக்கு சொல்லுது, நேற்று நல்லா பேசினாங்களே தமிழ், அனிதா அம்மா, அவங்க பொய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். முகம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கண்டா ஆகாது.
எனக்கு வந்து அவங்கள பிடிக்கவும் இல்லை பிடிக்காமல் இல்லை. பிரச்சனை வரக்கூடாது, என்னை இன்சல்ட் பண்ணாங்க, நான் ஒதுங்கி போயிட்டேன். மக்கள் கிட்டக்க நல்ல பேர் வாங்கணுன்ற மூடில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. பட் அந்த இடத்துல ஸ்லிப் ஆகிட்டாங்க. ஆமான்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுருந்தா முடிஞ்சு போயிருக்கும். அதை விட்டுட்டு இதெல்லாம் வேண்டாம், கமல் சார் சொன்னதோட போதுன்ட்டு அவங்க மனசில் இருக்கிறத அகத்தில் இருக்கிறத வெளில காமிச்சிட்டாங்க. இந்த கமல் சார் வந்து இந்த கேப்டன்ஷிப் வைக்கலன்னா சனத்தோட பிளேஸில் நான் இருந்திருப்பேன். நான் கவுண்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா ரேகாமா போய் சொல்கிறாங்க ஒருத்தர்கிட்ட, ஐ திங்க் இவங்க நம்ம ஓப்பனாக பேசலாம். வேல்முருகன் சார்கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் வந்து குரூப்பிசம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு யாரை போடணுமோ அவங்கள தான் நீங்கள் போடணும், அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்காதுன்றது என் காதில் விழுந்துச்சு. அரையும் குறையுமா கரெக்டான வார்த்தை தெரியாது. அப்போது வேட்டி கட்ட போகிறோம் அந்த இதுக்கு 2வது ஷோக்கு. அதை எடுத்து வச்சுட்டு நான் சட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ஜென்ஸ்லாம் இருக்கிறோம். மாற்ற போகிற போது அவர் சொன்னார், ஐயோ ரொம்ப நல்லா இருக்க வேட்டி எங்கே வாங்கினீங்க அப்படின்னா. ஆனால் அவர் முகத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ நான் எடுத்துக்கோங்கன்ட்டு கொடுத்தேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொன்னார். சார் உங்களுக்கு வேணாமா சார், நான் கட்டிட்டு கொடுத்துறேன் சார். இல்லைங்க நீங்கள் வச்சுக்கோங்க. அது அப்புறம் பார்க்குறேன், என்னங்க கட்டாமல் வச்சுருக்கீங்க, வேறு வேட்டி கட்ட போகிறாரு. இல்லைங்க இது வந்து பிரிக்கவே இல்லை வேட்டி, ஏன்னா பிரிச்சிருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அது 2 வேட்டின்னு. இல்லை நான் பிரித்தேன் 10 மீட்டராக இருக்குன்னு. ஸோ அதுக்கு நடுவில் யாரோ சொல்லியிருக்காங்கன்னு என் மைண்டில் தோணுச்சு. நான் உடனே பிரித்தேன். பிரித்தா வேட்டி தனியாகவும் உத்திரியம் தனியாகவும், உத்திரியம்னா மேலே போடுறது. சொன்னேன், அண்ணா இது 2ன்னு அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அது ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் சட்டை எடுத்துட்டு வரேன்ட்டு ஒருத்தர்கிட்ட போனார். உடனே அவர் சைகை மூலமாக காமிச்சோடனே, நான் கேட்கல அவர் தான் கொடுத்தாரு, நான் வேண்டான்னு தான் சொன்னேன் அப்படின்னாரு. நான் அங்கே பின்னாடி நிற்கிறேன். அப்பவும் நான் கொடுத்ததை கோவத்தினால், அதுதான் கோவம். ஓ என்ன சொல்கிறத மாற்றி சொல்கிறியா நீ, நான் அதை எடுக்கிறேன் பாருன்னு சொல்கிறது தான் கோவம் இல்லை. நான் ஒருத்தர் கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சு. அவரை கூப்பிட்டு, அண்ணன் வாங்கினே நான் கட்டி விடுறேன்னு சொல்லி அதை கட்டி விட வச்சேன். அதுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து பிரச்சனை. நேற்று ரியோ வந்து என்கிட்ட சாரி கேட்குறாரு. ஆனால் நிஷா அவங்க கூட இருந்த குரூப் எல்லாம் என்னை இன்னும் மன்னிக்கல. செய்யாத ஒரு தவறுக்கு அடிக்கடி பனிஷ்மெண்ட் வாங்குறது நான் தான். ஏன் என்ன காரணம், நான் கோவத்தை காட்டுறேன். இந்த குரூப்பிசத்தினால போய் ஒரு கால் நான் பாப்புலர் இல்லை வெளியில். இப்போ இவங்களுக்கு வந்து அவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்கு, உனக்கு வந்து யார் அஜித்னு தெரியும். 20 வருஷம் என்ன யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு மிஸ்டேக்கால எனக்கு ஓட்டு வரலன்னா இது என்னை காப்பாத்துள்ள. இந்த கடைசி ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணக்கூடாது. பிக் பாஸ் ஆரம்பத்துலேருந்து யாருக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு 200% தெரிஞ்ச ஒரு விஷயம் இது ஒரு மைண்ட் கேம் அப்படின்னு. அண்ட் இன்னொன்று, இங்கே இருந்த 8 பேர் இருந்தோம். 8 பேருக்கு தாண்டி லிஸ்ட்ல இல்ல, உங்க பேர் இல்லைங்கிறத ரியலைஸ் பண்ணாமையே நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி இத்தனை பேரை வெளியே அமைச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதுல இப்பயும் வந்து நீங்க வந்து அஹெடா போயிட்டு இருக்கீங்க. இதுக்கும் ஏஜுக்கும் எனக்கு சம்மந்தம் என்னால 100-200% நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ நான் கன்வின்ஸ் ஆகல. சரி, பிசிக்கலும் விட்டுருங்க, நீங்க ஏஜும் விட்டுருங்க. என்ன ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன வந்து நாமினேட் பண்ண தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து நிறைய நான் சம்பாதிச்சிருக்கிறது கெட்ட பேர். அது எதுக்கு நான் சம்பாதிச்சேன்னா, நான் உண்மையை சொல்லி, நீங்க யாருக்கும் ஃபேவரட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்லல. இப்போ இந்த 3 பேர் நம்ம பேசினது இல்லாம இருக்கிற இவ்வளவு பேருக்கும் இப்போ போய் வரைக்கும் வரும், இப்போ வரைக்கும் அப்போ அது எல்லாம் வந்து எனக்கு ஓட் அகைன்ஸ்ட் ஆகும். மெஜாரிட்டி இப்போ வந்து மெஜாரிட்டி யாரை நாமினேட் பண்றாங்க அதுதான். அத நான் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கேன். நாங்க 2 பேரும் உங்களை நாமினேட் பண்ணோம். இல்லம்மா, 3 பேர் இருக்கிறபடியால நாமினேட் ஆனவங்கள நீ நான் அவரை நாமினேட் பண்ணும்போது நீ ஒத்துக்கிட்டு பண்ண. இதுல மெஜாரிட்டி கிடையாது. வெயிட் பண்ணுங்க. 3 பேர்ல 2 தான் மெஜாரிட்டி. ஒத்துக்கிறீங்களா? அம்மாமா நான் இன்னும் முடிக்கல. 3 பேர்ல மெஜாரிட்டி 2. இப்போ நான் உங்களை நாமினேட் பண்ணிருக்கேன். இப்போ நீயும் நாமினேட் பண்ணனா அவர் கன்வின்ஸ் பண்ணும், கன்வின்ஸ் ஆகலனா அவர் வெளியே போகணும். ஓகே, இப்போ அதே கேள்வி கேட்கறேன். இப்போ நீ அவங்கள நாமினேட் பண்ணலன்னு வை, அப்போ நான் வெளில போயிடுவேன். ஏன்னா மெஜாரிட்டி, நீயும் வெளில போயிடணும். ஏன்னா சிங்கிள் ஆள் தானே, 2 மெஜாரிட்டி இல்லையே. அப்படிதான் 3 பேர் வரப்போது அப்படிதான் ஆகும். பிக் பாஸ் குழப்பத்தை தீர்த்துருங்க. பிக் பாஸ் ஒரு முடிவு சொல்லுங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். மெஜாரிட்டி வந்து நானும் ஆஜித்தும் அவரை நாமினேட் பண்றது. அண்ட் அவர் கன்வின்ஸ் பண்ணாரு, நாங்க கன்வின்ஸ் ஆகல. இல்ல கன்வின்ஸ் பண்ணார்ல, அந்த பையனுக்கு புரியல. எனக்கு புரியுது. ஒருவரை வெளியனுப்ப வேண்டும். அந்த ஒருவர் யார் என்பதை இப்போது சொல்லுங்கள். நான் அவரை நாமினேட் பண்றேன்.
நான் ஏற்கனவே எங்க மனசு ஓகே அவரு அப்ப சரி மாத்தல. அப்ப ஓகே பிக் பாஸ் பட் ஐம் ஹாப்பி ஐ குட் கம் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஃபைட் கொடுத்தேன் அதே பெரிய விஷயம். But வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி வேற லெவல் எனக்கு டு பி ஆனஸ்ட் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு கடைசியா தான் எனக்கு கேப்ரியல் சொல்லும்போது கூட எனக்கு புரியல. எனக்கு கேப்ரியல் சொல்லும்போது கூட ஆர்டர் என் மைண்ட்ல இருந்தது. ஆனா ஆர்டர்ல இவர் பேர் இல்லாதது என் மைண்ட்ல இல்லவே இல்ல. எனக்கும் அப்ப வரல ஸ்ட்ராட்டஜி. நான் சொல்றேன் எப்போ வருது இப்ப நான் போறேன் நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு வெளில வாங்க நான் கதையை சொல்றேன். நான் வந்து பச்சையா சொல்லிட்டேன். அப்போ அவங்கள இல்ல நாங்க ஒத்துக்கல இந்த ஆர்டர் தான் வேணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. கர்மா இஸ் a boomerang. தெரியுதா பிக் பாஸ் உங்க ஸ்ட்ராட்டஜி நாங்க முழிக்கலனா நான் இந்நேரம் நானே வெளிய நான் ஃபேக்டரி இது கண்டெய்னர் விஷ கிருமி. எனக்கு ஸ்ட்ராட்டஜி புரியாத வரைக்கும் தான் நான் வந்து ரொம்ப பட் நான் ஒரு நிமிஷம் கூட நான் வந்து மறக்கலையா ஆமான்ட்டேன்னு ஏன்னா தெரியும் அது ஸ்ட்ராட்டஜின்னு. ஏன்னா ஏதாவது நம்ம மேல தூக்கி போடுற வெப்பனை எனக்கு மேல போட்ட அசிங்கங்களை வச்சே வளர்ந்தவனா அப்படிதான் நாங்க இப்ப பண்ணிருக்கோம். நீங்க எங்க மேல தூக்கி போட்ட ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கீங்க. அது நீங்க கத்துருக்கீங்கல்ல அது நீங்க கத்துருக்கீங்க. அதே மாதிரி தான் அதே மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. சூப்பர். அதனால தான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன். மத்தவங்க எல்லாம் வந்து ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இவ்வளவு தூரம் நிக்க முடியுது. தேங்க்யூ தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப யோசிச்சது என்னன்னா அவர் சும்மா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனையை கிளப்புறாரு. கேப்டனா இருந்தா நிறைய வேலை இருக்கும். அவர்னால எந்த பிரச்சனையும் வராதுன்றதுனால நான் அவருக்கு கேப்டனுக்கு கை தூக்குனேன். ஓகே. இன்னொன்னு என் சைட்ல நான் இப்ப சொல்லிடுறேன். இங்க குரூப்பிசம் இருக்கு அப்படின்னு யாரோட மண்டையிலாவது திணிக்கப்பட்டிருந்தாலோ இல்ல யாராவது யோசிச்சுட்டு இருந்தாலோ நான் இப்போ ஓப்பன் அப் பண்றேன். நானும் விளையாட தான் வந்திருக்கேன். நான் விட்டு கொடுக்கறதுக்காகவோ இல்ல யாரையாவது காப்பாத்தி தூக்கி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காகவோ வரல. நான் வந்திருக்கிறது நான் விளையாட, இவர் வந்திருக்கிறது அவர் விளையாட. ரொம்ப பெருமையாவே சொல்லலாம். இங்க இருக்க 16 பேரும் 16 பேரோட விளையாட்டை விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்க குரூப்பிசம்ன்றது விளையாட்டை தாண்டி இருக்க பாசம். விளையாட்டுக்குள்ளார பாசம்லாம் இருக்காது. விளையாட்டை தாண்டி யார் மேல யாருக்கு பாசம் இருக்கோ அந்த பாசம் இருக்கும். அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே. விளையாட்டுல பாசம் இல்லாம இருக்கும். ஓகே. அதுக்கு நான் சியூரிட்டி தந்துறேன். நான் என்ன பேசினேன் அவர்ட்ட சாரி கேக்குறேன். நீ என்ன பேசுன? நீ ஏன் சாரி கேக்கணும்? காட் ப்ரான்ஸ் நான் ஒண்ணுமே பேசல. பேசல. நீங்க ரியோ பேசல. அப்ப இப்ப பேசாத. விட்டுரு. சாரி கேக்கலன்னா அக்கா இங்க பாருக்கா. இது பியூர் மைண்ட் கேம். சரியா? அந்த மைண்ட் கேம்ல எல்லாரோட மைண்டுக்குள்ளாரையும் சரி வேற மாதிரி ஃபீட் ஆகுது. சரியா? நீ ஏதாவது பேசி நீ மாட்டிக்காத. ஒன்னும் இல்ல இந்த கேம்ல என்ன இதையும் சொல்லிடுறேன். இது அவங்களுக்கு மட்டும் இல்ல. அனிதாவை உள்ளார வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அந்த பொண்ணுக்கு இதே தான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா அவரை மாதிரி தான் பேசுறேன். நான் இப்ப பாயிண்ட் அவுட் பண்ணி காட்ட வேண்டிய நிலைமையில என்ன தள்ளி விட்டுருக்காரு. சோ நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். பழகுறோன்ற பேர்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணி பழகுறோன்ற பேர்ல ஒரு மைண்ட் கேம் விளையாடணுன்ற மாதிரி கேவலமா யாருமே பண்ணல. நான் பண்ணல. நான் பண்ணல. அவ்வளவுதான். குவைட்டா இருந்துட்டு நான் என் கார்டை விளையாடினேன். ஐ திங்க் ஐ பேட் ஃபேராக தான் விளையாடி இருக்கேன் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு. பட் திஸ் வாஸ் ஃபன். ஐ தரோலி என்ஜாய்ட் இட். கமல் சார் விஷயம் தான் பொண்ணு ஸ்லிப் ஆயிட்டே ஏதோ 1 வீக்னு சொல்லிச்சு. நான் கமல் சார் தெளிவுபடுத்தான்னு சொல்லிச்சு. நான் ஏன் எடுத்தேன்னா அவர் என்ன ஒரு பகடக்காயை பயன்படுத்தி ஆயுதத்தை குத்தலாம் என்ன வச்சு குத்தலாம்னு நினைச்சிட்டு ரியோவை இது பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ணாரு. நான் கூட உன சமாதானப்படுத்தினதாமா அப்படின்னா ஆமா சார் நான் சொல்வேன் எதிர்பார்த்தா நான் அதை சொல்லல. கமல் சார் அந்த வீக்கோட முடிச்சிட்டாரு. நான் திரும்ப எடுக்க விரும்பலன்னு தான் சொன்னேன். என் மேல எந்த தப்பு கிடையாது. நீங்க பேசுனது இங்க பார்த்தோம். டர்ட்டி கேம் கிடையாது. எது டர்ட்டி கேம்னா எது வந்து கரெக்டான விஷயமோ அதுக்காக நிக்காதது தான் டர்ட்டி கேம் மொத்தமாவே. சோ நீங்க எல்லாருமே வெளியே வந்தாங்க பிளேட் டர்ட்டி கேம். சொல்ல போனா நான் வந்து இப்பதான் பேசிட்டு வரேன். நான் என்னோட மனசுக்கு ஏத்த மாதிரி ஃபேரா தான் விளையாடி இருக்கேன். ஃப்ராங்கா சொன்னா எனக்கு இந்த அம்மா மேல எந்த கோபமும் இல்லை. நான் வரேன். ஆனா அவங்க இன்னும் வெளியில எடுக்காதபடியால நேத்தி நான் வந்து ஆக்சுவலா ஐ கேவ் யார்கிட்டயும் சொன்னேன். யார்கிட்ட தேவையில்ல என்ன பத்தியும் பேசாதீங்க. என்ன நீங்க யார் சொல்றீங்கன்ற தேவையில்ல. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அங்க இல்ல. என்ன பத்தி பேச வேண்டாம். என்ன யூஸ் பண்ணி இது கண்டிப்பா நீ ஓடாத நீ நில்லு. ரம்யா, ஆஜித், உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அதனால உறுதியாகவும் சாமர்த்தியமாகவும் இந்த டாஸ்கை நீங்க தொடங்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் வந்து ரொம்ப
வீட்டுக்குள்ளேயே தான் அம்மா வளர்த்துருக்காங்க. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளோட பேச விட்டதே கிடையாது லைஃப்பில். ஆனால் நான் எதை வச்சு நான் அந்த கதையில் சொன்னேன் இல்லையா, நான் சின்ன வயசுலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் பார்த்தனாலேயோ மேபி அப்படின்ட்டு, அதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிற்பேன், நான் பின்னாடி நிற்பேன். யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் காசில் ஏமாத்துனாங்க, அதெல்லாம் நான் வந்து நான் பின்னாடி இருந்தே அம்மா பின்னாடி இருந்து நான் பார்த்துருக்கேனே தவிர, நான் அந்த இடத்துல நின்று அவங்க 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 அங்கே ஆர்கியூ பண்ணுவாங்க. என்ன மாதிரி தான் என் அம்மாவும் வந்து ரொம்ப தெளிவில் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ஈஸியாக ஏமாந்துருவாங்க, கொடுத்துருவாங்க. ஸோ நான் உள்ளார இருந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிங்க இல்லையா? ஆமா, சூப்பர். எப்போ கண்டுபிடிச்சிங்க? ரேகாமா வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இங்க இந்த இடத்துல. அப்பதான் தோணுச்சு. இப்பயும் சொல்றேன், அக்கா 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 இருக்கா? வேற யாரும் இது இந்த கேம் எத்தோட முடிஞ்சு போச்சு. நான் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கேன். ஓகே, ஆர்குமெண்ட் வந்து ஓகே, கேம் முடிட்டோம். இருங்க இருங்க இருங்க, அப்பலாம் போக முடியாது. வெரி குட். நான் என்னதான் சொன்னேன், குறுக்க பேசாதீங்க. எஸ்கேப் ஆகுறாரு. என்ன நீங்க இல்லாத குரூப்பிசத்தை இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணி எத்தனை பேரோட பேர் ஸ்பாயில் ஆகும் அதுல? இல்ல சார், இந்த கான்வர்சேஷன் முடிச்சுப்போம். சரியா? நான் உங்களோட ஒபினியன், நீங்க உங்களோட ஒபினியன் சொன்னீங்க. அந்த ஒபினியனுக்கு நான் எதிரா கேக்குறேன். எனக்கு அது பதில் தனியா வாங்க. உங்களோட ஒபினியன் நான் தனியா பேசுறேன். ஏன்னா அந்த அம்மா பேசாதேன்றுச்சு. அதே மாதிரி என்ன பத்தி அந்த அம்மா பேசுறதுக்கு அலோ பண்ணல. என்ன பத்தி நீங்க பேசாதீங்க. நான் யார்கிட்டயுமே உங்களை பத்தி பேசல. அப்போ அத பத்தி பேசாதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் பேசல. எக்ஸாம்பிள் காட்டாதீங்க. நான் பேசலமா. கமல் சார் சொல்லிட்டாரு. நான் கமல் சார்ட்ட பேசுவேன். நான் ரூலை ஃபாலோ பண்றேன். உன்னை பத்தி பேசாதேன்னு எங்கேயும் எழுதி வைக்கல, எங்கேயும் சொல்லல. ஐயோப்பா தம்பி, ஒரே ஒரு டீ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். உட்காரு. டிவில நம்ம பார்த்துருப்போம், அவர் எதிர்பார்க்கல போல. சீசன் 1ல நான் வந்து ஒரு விசிட்டராக வந்திருந்தேன். அப்போ என்னை யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் அப்போ நான் மூவிலாம் பண்ணிட்டேன். அப்போ நான் விசிட்டராக வந்தபோது கூட என்னை யாருமே கண்டும் பிடிச்சது கிடையாது. நான் இருந்து பார்த்துட்டு போயிருந்திருக்கேன். அண்ட் சீசன் 3க்கு நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் அப்பயும் எனக்கு கிடைச்சது கிடையாது. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வாய்ப்பு வராத போது நான் நினச்சிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், எனக்கே வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு நான் யோசிச்சதை தாண்டி எப்போ வந்து அந்த இடத்துக்கு டிசர்விங்காக நான் ஆக்கிக்கணும்னு நினச்சனோ அப்போ தான் ஒவ்வொரு டைமும் லைஃப்பில் எனக்கு ஒரு சேஞ்ச் தெரியவே ஆரம்பிச்சுது. ஸோ இந்த இடத்துக்கு நான் ஈஸியாக வரலங்கிறத சொல்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். யாருக்காவது அப்படி மைண்ட் செட் இருந்தாலும், இங்கே யாருமே இல்லை, உனக்கு தான் அந்த மைண்ட் செட் நீ இங்கே இருக்கங்கிறதுனால நான் உன்கிட்ட சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நான் இங்கே உள்ளே வரவும் கிடையாது. இதில் யாராவது ஒருத்தங்க கன்வின்ஸ் ஆக தான் செய்யணும். மற்ற யாரும் இருக்கும் போது எனக்கு வந்து அந்த விட்டு கொடுக்குறது அப்படிலாம் தோணல. இது ஏன் கேம், அதை மட்டும்தான் நான் பார்க்கணும் இந்த கேமில். அதுதான் என் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். பட் இந்த இடத்துல ஐ ஃபீல் இட்ஸ் அன்ஃபேர். நான் வந்து உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி அந்த இதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டேன் நான். இது வந்து இல்லை இது வந்து விட்டு கொடுக்கறது கிடையாது. உனக்கு நான் விட்டு கொடுக்குறேன்லாம் நான் டெஃபினட்டாக சொல்ல. நீ வந்து இத்தனை பேரை சமாளிச்சுட்டு நீ இங்கே உட்காந்துருக்க, அது வந்து உன்னோட திறமைனால மட்டும்தான் உட்காந்துருக்க. அவர்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணதுனால மட்டும்தான் இங்கே உட்காந்துருக்க. ஸோ இது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் கன்வின்ஸ் ஆறதுனால மட்டும்தான் இப்போ நீ சொல்கிற ரீசனில் நான் 100க்கு 200% கன்வின்ஸ் ஆகிறேன். ஏன்னா உன் ஸ்டேஜை தாண்டி உன்னோட போராட்டங்களை தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஸோ எந்த டைமில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சம்டைம்ஸ் நான் உணராமல் போயிருந்திருக்கலாம். எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம். எனக்கு ஆள் இருந்ததில்லை. காட்ஃபாதர் கிடையாது, கைடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு செல்ஃப் மேட் பர்சன். ஸோ நான் ஒரு செல்ஃப் மேட் பர்சனாக பார்க்குறேன். ஸோ 100க்கு 200% எனக்கு அது கன்வின்ஸ் ஆகுது. அண்ட் அதை எடுத்துகிட்டு நீ உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் டபுள் மடங்கு நான் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ அதனால் நான் கன்வின்ஸ் ஆகிறேன். 200% ஷூர். சும்மா எதுவும் கிடையாது. 200 டெஃபினட்டாக சத்தியமாக இல்லை. பிக் பாஸ் இது எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ். நினைவில் வச்சுக்கிட்டு இறுதி முடிவை சொல்லுங்க. ஸோ எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஆஜித்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு நான் கன்வின்ஸ் ஆயிருக்கேன். ரம்யா, ஆஜித், நீங்க 2 பேரும் இப்போ வீட்டுக்குள்ள போகலாம். இதை பத்தி வெளியில எதுவும் சொல்லாதீங்க. என்ன செய்யணும்னு உங்களுக்கு பிறகு தெரியப்படுத்தப்படும். ஓகே பிக் பாஸ். உங்ககிட்ட பேசுறேன். எனக்கு பேசுறீங்க. உன் கூட பேசுறேன். இல்ல நீங்க உங்க தாட்ஸ்ல இருக்கிறத என்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்கல.
நீங்க சொல்லிட்டீங்க. சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. நம்ம பேசுவோம். போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க, திருப்பி வரேன். அம்மா அந்த புள்ள பிரெயின் அந்த பாப்பா, ஐயோ கேப்டன், சூப்பர். சொல்லக்கூடாது சொல்லிருக்கு. நமக்கு டிவில வந்தது இல்ல. வந்ததா? ஆமா. பிரில்லியன்ட். அப்படியா? நீங்க பாத்து அப்படியா? இது மட்டும் லாஸ்ட் மட்டும் காட்டு. அட நீயே சொல்லிக்காது. சூப்பர் அது. சூப்பர் ஆர்குமென்ட். Thank you. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பண்ணிட்டீங்க நீங்க. சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். யாரு டிஆர்பி இருக்கும், யார் பேசுறா வெயிட், யாரு பேசுறா அதனால காட்டுவாங்க. ஆனா செம்மையா விளையாண்டுருக்கீங்க. ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னா நான் எதுவுமே மனசார தான் கொடுத்தேன். அதை சொன்னேன் மனசார. அதாவது ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞன் வந்து பாராட்டுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கு நான் பண்ணேன். ஆனா அவர் வந்து அதை தயங்கினார். காரணம் என்னன்னா அவர் கூட இருக்கும் ஏதாவது தப்பா நினைச்சா நீங்களே எடுத்துக்கூடாது. சரி ஓகே. இல்ல இதை பத்தி நான் பேச தயாரா இல்ல. சொல்லிட்டாரு டிஸ்கஸ் பண்ணாதேன்னு சொல்லி இப்பதான் கொடுத்துருவோம். இப்ப நான் வாங்கிக்கணும். எனக்கு அந்த வேஸ்ட் வேணாம், வச்சிருங்க. யார் நான் என்ன வேஸ்ட் இருக்கணும்? நான் என்ன தெரியாம நீங்க பாட்டு ஒருத்தவங்க வேஸ்ட் கொடுத்தாங்கிறீங்க. நான் வந்து கேட்டேன் உங்கள்கிட்ட வேஸ்ட் கொடுங்கன்னு. நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். நீங்க என் மோந்த பார்த்துட்டு என்ன நீங்க என்ன ஸ்கேனரா என்ன? இல்ல அந்த வேஸ்ட் தூக்கி கடாச்சுப்பா. ஏங்க வேணாங்க. அது உங்க ப்ராப்பர்ட்டி, என்ன வேணா செய்யலாம். கேட்டேன் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கும் கேட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. I am not supposed to discuss this here. இல்ல வேஸ்ட் கொடுத்தாதான் ஏங்க கேவலமா போய் பேசுறீங்க? வேஸ்ட் கொடுத்ததா நம்ம கேவலமா சொல்லுங்க. உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கலனாக்கா வேஸ்ட் கொடுத்தது கேவலமா சொல்றீங்க. வேஸ்ட் கொடுத்தது நான் கேட்டேன் அதை மட்டும் சொல்லுங்க. வீடியோ போட சொல்லுங்க. நீங்க காதுல வாங்கலன்னா நான் பொறுப்பு இல்ல. காதுல வாங்கலன்னா ஏங்க பேசிட்டு போங்க. சும்மா எட்ட போக கூடாது. வேஸ்ட் நான் உங்கள்ட்ட கேட்டேனா அதை மட்டும் சொல்லுங்க. தயவு செய்து சொல்றேன். வேஸ்ட் உங்கள்ட்ட கேட்டேனா தயவு செய்து சொல்றேன். வேஸ்ட் உங்கள்ட்ட கேட்டேனா அதை மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. வேஸ்ட் நான் உங்களை கேட்டேனா அது மட்டும் கேட்க. நான் வேஸ்ட் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னேனா அதை கேட்டு பாருங்க. நான் சொல்லல. நான் அப்படி சொல்லவே இல்ல. நல்லா இருக்கு. நான் சொல்றதுக்கு ஏங்க போறீங்க? நல்லா இருக்குன்னு தான் சொன்னீங்க. ஆமா வேற நான் தான் கொடுத்தேன். அப்புறம் எப்படி வந்து அங்க போய் கேட்டாங்க இங்க போய் கேட்டாங்கன்னு சொல்லுவீங்க? அது என்னோட இஷ்டம். உங்க இஷ்டம். நான் இஷ்டத்துக்கு என்ன உங்களை பெரிய நீங்க குடுக்குறீங்க. ஆசைக்கு கொடுத்தத வாங்கணும் தப்பு. அப்படி இல்லங்க கோவத்துல வாங்க இல்ல தப்பு. ஒரு வேஸ்ட் என்ன நீங்க குடுக்குறத வாங்குனது தப்பா? ஃபீல் பண்ணுவார். என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க அந்த வேஸ்ட் வாங்குனதுக்காக? நீங்க தயவு செய்து மக்களும் பாக்குறாங்க. என்ன மக்களும் தான் பாக்குறாங்க. நீங்க அன்பை கொடுத்தனால வாங்கணும். அதை ஏன் சொல்லி காட்டுறீங்க? அது சொல்லி காட்டவில்லை. தப்பு அது. சரி ஓகே போங்க. அன்பை கொடுத்தத வாங்குனத வந்து நீ வந்து அங்க போய் சொல்லி காட்டுறீங்களா? பரவாயில்ல விடுங்க. நான் சொல்றேன் கருத்து தான். ஏன் நிக்கணும்ல பேசணும்ல பேச மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டு ஓடி உட்கார்றாரு. பேசுறவங்க என்ன பொறுமையா பேசுங்கண்ணே. வாங்கண்ணே. அப்படி இல்ல இந்த வேஸ்ட் கொடுத்துறேன். நாம ஏதாவது கேட்டோம்னா பரவாயில்ல. நீங்க தான் கேட்டீங்க அதனால நான் கொடுத்தாங்க. கேட்கவும் இல்ல நல்லா இருக்குன்னு சொன்ன வேஸ்டியா நல்லா இருக்குன்னு சொன்னது தப்பு. பாவம் இல்லாதெல்லாம் பொறுமையா பேசுங்க. எல்லாரும் பாக்குறாங்க. கத்தாதீங்க. நான் என்ன கத்துறேன்? இல்ல அன்பா சொல்லவே மாட்டேங்கிறாரு. போயிட்டே இருக்கிறாரு. நான் என்ன கேக்குறவங்க என்ன யாருமே கேட்க மாட்டாரு. யாரும் சொல்றது கேட்க மாட்டாரு. நம்ம சொல்லவும் கூடாது. என்ன ஒண்ணு வேஸ்ட் இல்லாம ஒரு பிரச்சனையா? முதல்ல நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு தப்பா? அது ஒரு பிரச்சனை. அதை கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அது ஒரு பிரச்சனையே இல்லனா நீங்க புரிஞ்சிக்காம பேசுறீங்க. இங்க வாங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் கோபப்படுறேன். தயவு செய்து ரிலாக்ஸ்னே. அம்மா நான் பொறுமையா தான் இருக்கேன். பரட்ட 10 ஸ்டெப் பரட்ட. நன்றி. ஒன்பதாம் நாள் இரவு 7:35. பல்வேறு திருப்பங்களோடு சுவாரஸ்யமாக நடந்து முடிந்த இந்த டாஸ்கில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆஜித். வாழ்த்துக்கள். எவிக்ஷன் ஃப்ரீ பாஸின் சிறப்பம்சங்கள். 1. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக மக்கள் தீர்ப்பால் வெளியேற்றப்பட இருக்கும் போட்டியாளர்
இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை பயன்படுத்தி இந்த பிக் பாஸ் வீட்டில் அவரது பயணத்தை தொடரலாம். 2. இந்த நிகழ்ச்சி முழுவதும் எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை நீங்கள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். 3. இந்த பாஸை வைத்திருக்கும் நபர் அதை அவருக்காகவோ அல்லது அவரது நண்பருக்காகவோ அல்லது அவரது பகைவருக்காகவோ இதை பயன்படுத்தலாம். அப்போ கரெக்ட் தானே நான் சொன்னது? அப்ப முக்கிய குறிப்பு, தப்பு நீங்க யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு யூஸ் பண்ண, யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதான் சென்சரா, அவ்வளவுதான். பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ அவங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சா நீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் அலாவுதீனின் அற்புத விளக்கை போன்றது. இது உங்களிடம் இருக்கும் வரைதான் அதன் சக்தியை நீங்கள் உபயோகிக்க முடியும். அது கைமாறாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு. இட்ஸ் a beautiful சோனியா. இந்த பாஸ் கைமாறும் பட்சத்தில் அது யாரிடம் சேருகிறதோ அந்த நபர் எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை அவரது பலனுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். இவன் கையில இருக்க வரை தான் அதை அவன் யூஸ் பண்ண முடியும். அதை வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னா அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 10வது வாரம் வரைதான் இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை நீங்கள் பயன்படுத்த முடியும். மீண்டும் உங்கள் கவனத்திற்கு, இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சூனியத்திற்கான கன்ஃபர்மேஷன் தான் கடைசி வார்த்தை. பத்திரமாக. இதுல இருந்து 10 வாரமா இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து 10? பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 10வது வாரம். இதுக்கப்புறம் இல்ல, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே தான். கொடுத்துலாமா? ஓகே. அத வயதுல மூத்தவர் அவரே கொடுத்துட்டோம். சார் வாங்க சார். அன்பா கொடுக்குறேன். அம்மா நீங்க பக்கத்துல நின்றா எனக்கு சந்தோஷமா இருக்கும். வெறும் போட்டோக்கு தான் நில்லு. இல்ல வாங்க வாங்க. சக்சஸ் அவன்துதான். கூட நில்லு. கேபி இங்க நில்லு. இல்ல 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 நீ தான் முதல்ல கண்டுபிடிச்ச. ஓகே எனிவே சூப்பர் பிரெயின்ஸ் ஆல் ஆஃப் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நீ சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க வைக்க போறேன்னு. மாத்தவே மாத்தாத அந்த எடிஷன் அங்கே வை. பாய். யாருக்காக பத்திரமா வைடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. அப்படியே கால் பிடிங்க.